பாண்டியன் கடையில இருக்காரு. சரவணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. "சரவணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செந்தில நெனச்சா தெரியுமா? செந்தில் எல்லா பணத்தையும் இல்லாதவங்களுக்கு குடுத்து நல்ல ஒரு வேல பார்த்துருக்கான். அவனோட தப்ப அவன் உணர்ந்துட்டான். கண்டிப்பா இனிமே அவன் லஞ்சம் வாங்கவே மாட்டான். என் புள்ள எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணான்னு எனக்கு தெரியவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப வருத்தப்பட்டு சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சரவணன் சொல்றாரு, "ஆமாப்பா, இனிமே வந்து செந்தில் எந்த காரணத்துக்கு கூட தப்பு பண்ண மாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம்டா. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டா, அத சரி பண்ணிக்கணும். அதுதான் நல்லது. இன்னொருத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டு வாழணும்னு நம்ம நெனச்சோம்னா, கண்டிப்பா கஷ்டத்த தான் அனுபவிப்போம். நாம சம்பாதிச்சு தான் வாழணும். அதுதான் நல்லது. அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. ஏதோ தெரியாம பண்ணிட்டான்ப்பா. அவன் தப்ப புரிஞ்சுக்கிட்டான். இனிமே பண்ண மாட்டான்." அப்படின்னு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டுருக்காரு. சரி, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து ஆஃபீசர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வந்தோனே, "யார் நீங்க?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "நாங்க வந்து உங்க வீட்ட சோதனை போடுறதுக்காக வந்திருக்கோம். செந்தில் வந்து ஒர்க் பண்றாருல்ல, அங்கருந்து வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க. "யார் நீங்க?" அப்படின்னு வந்து செந்திலும் கேட்குறாரு. "இங்க பாருங்க, நாங்க கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ். நாங்க செக் பண்றதுக்காக உங்க வீட்டுக்கு சோதனை போட வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் எதுக்காக? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. "இங்க பாருங்க, உங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா, மீதி இருக்க எல்லாரையும் சேர்த்து சோதனை போட சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்." "இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல." அப்படின்னு செந்தில் சொல்றாரு. "புரியுதுங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல தான். இருந்தாலும் எங்க கடமைய நாங்க செய்யணும். எங்க கடமைய எங்கள செய்ய விடுங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே போயிட்டு எல்லா ரூமும் செக் பண்றாங்க. ஒவ்வொரு ரூமா. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, அப்புறம் ராஜி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. மீனா எல்லாருமே இருக்காங்க. மீனா ஒரு மாரி டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நெனச்சா, இவங்க எதுக்காக வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப மனசுக்குள்ளேயே வருத்தப்படுறாங்க. ஒவ்வொரு ரூமா செக் பண்றாங்க. "இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள பாண்டியனும் வராரு. சரவணன் எல்லாருமே வராங்க. "என்ன கோமதி, இங்க என்ன நடக்குது? யார் இவங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "இவங்க செந்திலோட செந்தில் ஒர்க் பண்றாங்கல்ல, அங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால செந்திலையும் செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வீட்ல சோதனை போடுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "இங்க பாருங்க, எங்க வீட்ல எந்த பணமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. "நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்க தானே ஆஃபீசர். நாங்க செக் பண்ணிட்டு நாங்களே பார்த்துக்குறோம். சரிங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் செக் பண்றாங்க. பணம் எதுவுமே இல்ல. வெளிய வராங்க. "இங்க பாருங்க, உங்க வீட்ட எல்லாத்தையுமே நாங்க சோதனை போட்டுட்டோம். பணம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல." அப்படின்னு சொல்றாங்க. "நாங்க தான் சொன்னோம்ல, எங்க பையன் எந்த தப்பும் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு. "அதுக்காக இல்லம்மா. நாங்க செக் பண்ணணும்னு வந்திருக்கோம். அவ்வளோதான்." "ஆ, ஓகே. சாரி செந்தில். நாங்க போயிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. செந்தில் அப்படியே அவங்க அப்பா கால்ல விழுந்து பயங்கரமா அழறாரு. "அப்பா, நீங்க சொன்னதுனால மட்டும் தான் இருக்கிற எல்லா பணத்தையும் நான் கஷ்டப்படுறவங்களுக்கு செலவு பண்ணேன். அப்படி மட்டும் அந்த பணத்த நான் வச்சிருந்தா, கண்டிப்பா இந்த வாட்டி நான் மாட்டியிருப்பேன் தெரியுமா? என்னோட லைஃபே போயிருக்கும். ரொம்ப ரொம்ப நான் அசிங்கப்பட்டுருப்பேன். எல்லாத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்கப்பா. உங்கள மாதிரி ஒரு அப்பா 7 7 ஜென்மத்துக்கும் எனக்கு வேணும். நீங்க தான்ப்பா ஒரு நல்ல ஒரு பொறுப்பான அப்பா. ஒரு பசங்க தப்பு பண்றாங்கன்னா, உடனே அத சரி பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க." அப்படின்னு செந்தில் பயங்கரமா அழறாரு. "டேய் விடுடா! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன சோதனை போட வந்தோனே ரொம்ப பயந்துட்டியா?" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. "ஆமாப்பா, நான் ரொம்ப தான் பயந்துட்டேன். ஏன்னா, எனக்கு இது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு." அப்படின்னு செந்தில் சொல்றாரு. "இங்க பாரு செந்தில், அந்த பணத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணிட்ட. அதனால உனக்கு எந்த ஒரு கெடுதலுமே வராது. அந்த பணத்த நீ வச்சுட்டு சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நெனச்சா மட்டும் தான் உனக்கு கெட்டது எல்லாமே வரும். சரியா? விடு, முடிஞ்சு போச்சு. இனிமே அத பத்தி நீ நெனைக்கவே கூடாது. இனிமே உன்னோட வேலைய நீ ஒழுங்கா செய். உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு நல்ல வேலை. அதுல உண்மையா இரு போதும். அதுலேருந்து ரூ. 10 வந்தாலும் சரி. அந்த பணத்துல நீ வாழ். அதுதான் நல்லது. இன்னொருத்தவங்க பணத்துக்கு இனி எப்பவுமே நீ ஆசைப்பட மாட்ட. நான் உன்ன நம்புறேன்." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் கோமதி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே செந்தில் உள்ள போறாரு. போனோனே கோமதி சொல்றாங்க, "என்னங்க இது? இந்த மாரிலாம் வந்து சோதிச்சுட்டு போறாங்க. எல்லாத்தையும் சோதனை போட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. வீட்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு போறாங்க. நீ ஏதாவது ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்காத. சரி விடு பார்த்துக்கலாம். இனிமே இத பத்தி எதுவுமே பேசாதீங்க. செந்தில் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுவான். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. "சரிங்க, சரிங்க. நான் எதுவுமே பேச மாட்டேங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே உள்ள போறாங்க. அங்கருந்து உள்ள போறாரு செந்தில். போனோனே மீனாவ அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமா அழறாரு. "என்ன என்ன எதுக்காக நீங்க அழறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. "இல்ல மீனா, என்ன நீ காப்பாத்திட்ட தெரியுமா? என்ன இங்க கூட்டிட்டு வந்து, ஏதோ ஒரு வகையில எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு, அந்த பணத்த ஏதோ ஒரு நல்ல செலவுக்கு பண்ண சொல்லி, எல்லாமே நீ தான் பண்ண. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதும் பெரிய விஷயம் தான். ஒரு குடும்பத்தில ஒரு பொண்டாட்டி கரெக்ட்டா இருந்தா, அந்த குடும்பமே நல்லா கோவில் மாதிரி இருக்கும்.
அதே மாத்தி அமைஞ்சா அந்த கோயிலே ஒண்ணுமே இல்லாம போகும். இதுதான் வாழ்க்கைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் எனக்கு எத குடுத்தாரோ இல்லையோ, ஒரு நல்ல பொண்டாட்டிய குடுத்துருக்காரு. ஒரு நல்ல அம்மா, அப்பா, கூட பொறந்தவங்க எல்லாமே நல்லவங்களா அமைஞ்சிருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கரமா அழறாரு. "என்னங்க நீங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? விடுங்க பரவால்ல. முடிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜி இருக்காங்க. கதிர் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஆ நல்ல வேளை செந்தில் மாமா எல்லா பணத்தையும் ஒரு நல்ல வழியில செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. ஆமா கதிர், உன்ன நெனச்சா எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா? நீ ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்க. எல்லாருக்கும் எதனா ஒண்ணா நீ தான் ஃபர்ஸ்ட்டு போய் நிக்கிற. நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். சரவணன் மாமாக்கு ஒண்ணுனா நீ தான் போற. அடுத்தது செந்தில் மாமாக்கு ஒண்ணுனா நீ தான் போற. எல்லாருக்குமே போய் நிக்கிற. ரொம்ப வேற லெவல் நீ அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. ஏய் ராஜி, அண்ணனுங்களுக்கு, தம்பிக்குலாம் பிரச்சனைன்னா போகாம வேற என்ன பண்ண முடியும்? அத விட என்ன வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். எல்லாருக்குமே கஷ்ட காலத்துல நீ இருக்க. ஆமா ராஜி, எப்பவுமே கஷ்டத்துல தான் நம்ம கூட நிக்கணும். சந்தோஷத்துல இருக்கிறத விட இதுதான் பெஸ்ட்டு. அப்பதான் அவங்க கூட நம்ம இருக்கன்னு அவங்க உணருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட கதிர் சொல்றாரு. அப்படியே ராஜி ஹக் பண்ணிக்கிறாங்க. "கதிர், செம்ம கதிர் நீ சூப்பர் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, சரி. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளிய போறேன்." "ஆமா, அ என்ன ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த டிரைவருங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல." அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, உன்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஒருத்தவங்க மாசமா இருந்தாங்களே, அவங்களுக்கு குழந்தை பொறக்க போகுதுல்ல?" "ஆமா, ஆமா. அவங்களுக்கு குழந்தை பொறக்க போகுது." "சரி, அவங்க வீட்டுக்கார மட்டும் இங்க, இங்க சரௌண்டிங்லயே பார்த்துக்கோ. டிரைவ் பண்ண விடு." "அப்படிதான் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் எல்லாமே. நீ ரொம்ப யோசிச்சு போட்டு குழப்பிக்காத. சரியா? அவர் இங்க தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா அவரு போயிட்டு அவங்க ஒய்ஃப பார்க்கணும்ல. அது எனக்கும் தெரியும் ராஜி. நான் எல்லாமே பார்த்து கரெக்ட்டா தான் பண்ணிட்டுருக்கேன். நீ என்ன விட அதிகமா யோசிக்கிற. ஆமா, உன்னோட வேலையெல்லாம் நீ கரெக்ட்டா பார்க்குறியா?" "என்ன கதிர் இப்படி பேசிட்ட? என்னோட வேலையெல்லாம் நான் கரெக்ட்டா பார்ப்பேன். உனக்கு தான் தெரியும்ல." அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "சரி, அம்மா பாவம் தனியா அங்க சமைச்சிட்டுருக்காங்க. போயிட்டு கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணு." அப்படின்னு சொல்றாரு. "ம். சரி கதிர் நான் போறேன்." அப்படின்னு அங்கேருந்து ராஜி போறாங்க. "என்ன ஒரே வாசனையா இருக்கு. என்ன என்ன குழம்பு வைக்கிறீங்க?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "கறி குழம்பு தாண்டி." "ஓ! கறி குழம்பா? சரி, சரி. நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "என்ன ஆச்சரியமா இருக்கு. நீ வந்து ஹெல்ப் பண்றேன்னு கேட்குற." "என்ன அத்த இப்படி பேசிட்டீங்க? அத்த உங்களுக்கு நான் எல்லா வேலையும் செய்வேன் தெரியுமா?" "ஐயோ! நீ செய்வ தான். நான் ஒண்ணும் சொல்லல. இப்போதைக்கு உனக்கு எந்த வேலையும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அத்த இப்படி சொல்லிட்டீங்க?" "சரி, சரி. நான் இங்க உட்காந்து இந்த கறி குழம்பாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்." அப்படின்னு சாப்பிடுறாங்க. "ஏய் குழம்புடி அது. பரவால்ல அத்த. அதில இருக்க கறி மட்டும் நான் சாப்பிடுறேன். செம்ம டேஸ்ட்டா சமைக்கிறீங்க அத்த. எப்படி அத்த உங்களால இப்படி சமைக்க முடியுது?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "ஏய் அத நான் ரொம்ப வருஷமா செய்றேன்டி. அதனால தான் எல்லாமே இப்படி பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "பரவால்ல அத்த. நானும் இந்த மாரி சமைக்கணும்னு ஆசை. ஆனா எப்ப சமைப்பேன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. சரவணன் அப்படியே ஃபீல் பண்றாரு. அந்த தங்கமயில் குடும்பத்தில பொண்ணு எடுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்த நான் அனுபவிச்சுட்டேன். ஆனா இந்த குமார் அடங்கவே மாட்றானே! அவன் ஏன் இப்படி இருக்கான்? எதுக்காக போயிட்டு அந்த சுடர கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறான்? ஐயோ! கடவுளே! நிச்சயதார்த்தம் வேற முடிஞ்சிடுச்சு. அந்த சுடருக்கு வயசு அதிகமா? இதுங்க நகை போட்டா கூட கவரிங் தானே போடும். என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஐயோ! கடவுளே! இதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சரவணன் பயங்கரமா கோவப்படுறாரு.